பார்வதி அண்ணன் செய்ததாலையா உபத்திரியம் பொறுக்கலாம் என்ன செய்வையாது செய்வேன் எனக்கு ஒண்ணும் புரியலாம் ஆண்டவனு சொல்லும் போது அம்மையான பார்வதி என்ன அதை எண்ணும் என்னுதல மனமதிலே அண்ணனை வரவாழை பகவானுக்கு தெரியும் அக்காரங்க 7 பேரை ஒளித்து வைத்து வளர்க்க சொல்லும் அக்காரங்க 7 பேர் சந்தனமங்காவுக்குள் 7 பேர் இருக்காரே முத்தாரம்மா இருக்கும் போது பார்வதி இருக்கலாம் காளியம்மா இருக்கும் போது கடவுள் தெளிவாழலாம் 7 பேர் இருக்கும் போது சந்ததி இருக்கலாம் பகவானுக்கு தெரியாமல் பார்வதியும் போக வேணும் சந்தனம் அங்காவுக்குள்ள அக்கினில குதிக்க வேணும் ஆயுச முடிக்க வேணும் என்று சொல்லி பார்வதியாள் பகவானுக்கும் தெரியாமல் கண்ணீரும் கவலையோடு கண்ணீரும் கவலையோடு கடவுள் தேவி வாடி வாரா கடவுள் தேவி வாடி வாரா அக்கினில குதிக்கும் போது அருணதேவி பார்வதியாள் கருகி உருகி போறாளே கருகி உருகி போகும் போது கடவுள் தேவி பார்வதியும் அக்கினில விழும்போது அக்கரங்கையாளு பேரும் என்னாலே எண்ணும் என்னுதல மனமதில காளியர்கள் 7 பேரும் கண்முழித்து பார்க்கூறாளே கண்முழித்து பார்க்கூறாளே கண்ணன் தங்கை 7 பேரும் கண்ணன் தங்கை 7 பேரும் வைரவ சுவாமி
அது வைரவ சுவாமி அழுக்கு தாடி பார்வதாதேவி வந்து பொத்து அக்கில இறங்கிட்டான். பார்வதி அக்கில இறங்கும் போது கருகி உருகி போனா. அப்ப இவன் ஏழுவரை நினைச்சிட்டு இருக்கா. கண்ணை மூடி கடவுளை நினைச்சு அப்படியே ஏழுவரும் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது பாரு பொத்து அக்கில இறங்கினா. சரி முத்தாரம்மா கண்ணை முடிச்சு பார்த்தான். பார்வதி அப்ப முத்தாரம்மா நினைக்கா திடீர்னு ஒரு பெண்ணாக அக்கில இறங்குறதா. சரி யாருன்னு தெரியல. யாரு அப்படி கூட இருந்த 7 பேர் இந்த அம்மா எண்ணி பார்த்தா. 7 பேர்கள் முத்தாரம்மா எண்ணி பார்க்கும் போது அதுல ஒருத்தே காணல. ரெண்டாவது பிறந்தவா மாரியம்மா. 6 பேருக்கும் தெரியாம மாரியம்மா எங்க விட்டா தெரியுமா? சந்தன முனிவர் பாருங்க. தினசரி காலையிலும் மாலையிலையும் தாலாட்டு பாட்டு பாடுவாரு. தாலாட்டு பாட்டு கட்டுப்பதற்காக மாரியம்மா அங்க போயிட்டான். தினசரி காலையில ஒரு தடவை மாலையில ஒரு தடவை தாத்த சந்தன முனிவர் பாருங்க தாலாட்டு பாட்டு அழகா பாடுவாரு. எப்படி பாடுவாரு? கண்ணான பூமகளே கண்ணூரங்கு மாரியம்மா கண்ணான பூமகளே கண்ணூரங்கு மாரியம்மா கண்ணூரங்கு மாரியம்மா கண்ணூரங்கு மாரியம்மா ஆத்தாளுத கண்ணீர் அழக பெருகி வர தொட்டில் நனையும் முன்னே கண்ணூர கண்கொள் மகளே கண்ணான பூமகளே கண்ணூரங்கு மாரியம்மா கண்ணூரங்கு மாரியம்மா கண்ணூரங்கு மாரியம்மா ஊத்துமலை தண்ணீரே உள்ளங்கை சர்க்கரையே ஊத்துமலை தண்ணீர் உள்ளங்கை சர்க்கரையே நான் பெற்ற தங்கேரதோ நந்தேவனோ நான் பெற்ற தங்கேரதோ நந்தேவனோ காயம்பட்ட மனசுக்கு கண்ணூர கண்கொள் மகளே காயம்பட்ட மனசுக்கு கண்ணூர கண்கொள் மகளே கண்ணான பூமகளே கண்ணூரங்கு மாரியம்மா கண்ணூரங்கு மாரியம்மா கண்ணூரங்கு மாரியம்மா மனசுக்கு கண்ணூர கண்கொள் மகளே காயம்பட்ட மனசுக்கு கண்ணூர கண்கொள் மகளே கண்ணான பூமகளே கண்ணூரங்கு மாரியம்மா கண்ணூரங்கு மாரியம்மா கண்ணூரங்கு மாரியம்மா கண்ணூரங்கு மாரியம்மா
பாட்டு கேட்பதற்காக மாரியம்மா போக முத்தாரம்மா கூட்டத்துல மாரியம்மாளை காணாமல் முத்தாரம்மா என்ன நினைக்காத தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்கினி இறங்குறது வேற யாரும் இல்ல, நம்ம தங்கையான மாரியம்மா தான். கால் தவறி அக்கினில இறங்கி விட்டாலே மாரியம்மா இல்லாத நாட்டு 6 பேர்களை இந்த உலகத்தில் இருக்கலாமா? 7 பேர்கள் ஒன்றாக பிறந்தோம், 7 பேர்களை இதுவரைக்கும் ஒன்றாக வளர்ந்தோம், நம்ம 6 பேர் மட்டும் இருக்கலாமா என்று பார்வதிக்கு பின்னால முத்தாரம்மாள் அக்கினில் இறங்கினா, முத்தாரம்மாளுக்கு பின்னால முப்புடாதி அக்கினில் இறங்கினா, அவளுக்கு பின்னால வடக்குத்தியம்மாள் அக்கினில் இறங்கினா, அவளுக்கு பின்னாடி சந்தனமாரி அக்கினில் இறங்கினா, அவளுக்கு பின்னாடி துர்க்கையம்மன் அக்கினில் இறங்கினா. 6 பேர்களும் அக்கினில் இறங்கும் போது தாலாட்டு பாட்டு கேட்க போன மாரியம்மா வந்தா. அக்கா மாறு 6 பேரையும் காணல, 6 பேரையும் காணாத மாறி அவனும் அக்கினில குதிக்கும் போது ஏற்கனவே பார்வதி அக்கினில் இறங்கி இருக்கிறா. இவ 7 பேர் அக்கினில் இறங்கும் போது அக்கினியும் அணையூரையா, அக்கினியும் அணையூரையா, ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் தான் பகவானுக்கு காண்டல் அது நின்றவோ யாதனையும் நின்றவோ விமலான சிவபெரும் கைலாசம் உலகம் பார்வதியை தேடுதா, பார்வதியை காண பகவானான சிவபெரும் நெத்தி கண்ணை திறந்து பார்த்து நெத்தி கண்ணால் பார்க்கும் போது பகவான் தேவி பார்வதி சந்தனம் மங்காவுக்குள் அக்கினில இறங்கியிருக்காள். வரலாறுக்கு தெரியுதை ஆண்டவன் தான் சிவபெருமா, சிவபெருமா. பகவானும் போய வேணும் தந்தனம் மங்காவுக்குள்ளே மாண்டு போன பார்வதிக்கு, பார்வதிக்கு மறு உயிரை கொடுக்க வேணும்.
இப்போ மொழவீர அப்பு நல்லோ ஆயிரம் கண்ணுடையார் உனக்கு அட்டகாளி எட்டு அம்மா கோவாலும் நீரைப்போ அக்கியனு குளியதில பெறக்கும் அம்பு ஒண்ணு இப்போ கமலனூட வீரகாளி எட்டு பேர்களுமே பகவானுக்கு கையெடுத்து இப்போ கையெடுத்து வணங்கு காளியர்கள் இப்போ கடவுளான எங்க அம்மா அம்மா காளியரே என்ன வரமும் உனக்கு வேணும் ஈசனிடம் இப்போ சிவபெருமானும் கேட்ட போது அம்மா முத்தாரம்மாரும் ஆண்டவனே பகவானே அட்டகாளி அக்கீனு குளியதில ஆதி வெள்ளி முப்புறத்திலையும் முத்தாரம்மாளும் திரிபுரத்திலையும் குளிப்பதற்கு எங்கள் குண்டியிடமும் 56 தலைமுறைக்கு அழியாத கட்டகாளி 8 பேரும் இந்த வாரம் காக்கும் போது ஈசனான சிவபெரும் ஆட்டும் என்று சம்மதித்து காளியரை அழைத்துக் கொண்டு கைலாசம் மலையதி கடவுளான சிவபெரும் அட்டகாளி 8 பேரும் முப்புறத்தில் கோட்டை போட்டு திரிபுரத்தில் கோட்டை போட்டு எந்தாயை முத்தாரம் முப்புறத்தில் கோட்டை போட்டு குளிப்பதற்கு சுனையும் வாங்கி கும்பிடமும் லிங்கம் வாங்கி காளியர்கள் கோட்டை போட்டு கோட்டை போட்டு
போட்டு குளிப்பதற்கு சொலையும் வாங்கி கும்பிட ஓலிங்கம் வாங்கி தாயான முத்தரம் மண்ணால கோட்டை போட்டார் மழை பெய்தாலும் கரையும் வந்து தங்கத்தால கோட்டை போட்ட கடலும் பட்டல் இழகும் வந்து ஈய கோட்டை எழல கோட்டை 7 சுத்து கோட்டை போட்ட அட்டைகாளி காளியர்கள் கோட்டை போட்டு கோட்டை போட்டு கோட்டை போட்டு கைலாசத்தில் ஆண்டு வர தனக்குன்னு ஒரு கோட்டை போட்டா முத்தாரம்மா போட்ட கோட்டையானது என்ன கோட்டை தெரியுமா போட்டா ஒன்றாம் நல்லோ பாடித்த ஒன்றாம் நல்லோ பாடித்தேள வாழங்க பூஜாவே அடியா பூஜாவே அடியா முத்தாரம்மா மூணாம் நல்லோ பாடித்தேளமா முத்துக்காலல் மண்டேவேமா அட்டையாளி 8 பேர்க்கோ நாலாம் நல்லோ பாடித்தேளமா 4 காலு மண்டேவேமா அம்மையான முத்தாரம்மா 5ஆம் நல்லோ பாடித்தேளமா 5ஆம் நல்லோ பாடித்தேளமா யாக பூஜாலை கேளா யாக பூஜாலை கேளா காளியர்கள் கோட்டை அயிலே 6ஆம் நல்லோ பாடித்தேளமா யானை காலல் மண்டேவேமா தாயான முத்தாரம்மா 7ஆம் நல்லோ பாடித்தேளமா 7ஆம் நல்லோ பாடித்தேளமா ரத்தினத்தால் மேடையேளா ரத்தினத்தால் மேடையேளா ரத்தினத்தால் மேடைகளா 9ஆம் படித்தரமா வாழ பூஜா வெடியா 10ஆம் நல்லோ படி
படித்தேளேமா பத்தாம் நல்ல படித்தேளேமா பழுங்கி வருணமே அடைகளா பழுங்கி வர்ணமே அடைகளா கோட்டை போட்டு ஆண்டு வரும்போது அட்டகாளி 8 பேர்களுமாக கைலாசத்துல ஆண்டு வரக்கூடிய நாளையில் அந்த கைலாசத்துல என்ன நடக்கு தெரியுமா? பகவானுக்கும் பார்வதா தேவிக்கும் 8 நாள கைலாசத்துல இது நடக்கு. என்ன கையை கட்டி வச்சது 8 நாளா? கையவும் கட்டல காலையும் கட்டலையா? பகவானுக்கும் பார்வதா தேவிக்கும் கைலாசத்துல 8 நாளா பெரிய போராட்டம். பெரிய போராட்டமா? எப்படி பெரிய போராட்டம்? எப்படியா? எப்படி பகவான் கிட்ட போய் பார்வதி விளையாட்டுக்கு ஒண்ணு சொல்றா. என்ன சொல்றா? அவ இருந்தாலும் அவ வாய் இருக்காது. அந்த அம்மா வாய் எங்க இருக்கும்? ஆமா, ஒரு காலம் இருக்காதியா. பகவான் கிட்ட போய் விளையாட்டுக்கு பார்வதி சொல்றா. என்ன சொல்றா? ஏ பகவானே, என்ன இந்த உலகத்துல சக்திதான் பெரியவள், சிவன் தான் பெரியவர். சக்திதான் பெரியவள், சிவன் தான் பெரியவர். சக்திதான் பெரியவள், சிவன் தான் பெரியவர். நான் தான் பெருசு, நான் தான் பெருசு. பார்வதி தான் பெரியவா, ஆம்பளை தான் பெருசு. பார்வதி தான் பெரியவா, ஆம்பளை தான் பெருசு. பொம்பளை தான் பெருசு, பகவான் தான் பெருசு. சக்தி தான் பெரியவள், சிவன் தான் பெரியவள். பார்வதி தான் பெருசு, பகவான் தான் பெருசு. இதுதான் 2 பேருக்குள்ள போராட்டம். அன்னைக்கு கைலாசத்துல போராட்டம் நடக்க போய்தான் வீட்டுல பாத்தியா அந்த அநியாயத்தை சொல்ல முடியாது. 4 கலைஞ்சு குடில் வாங்கிட்டு வந்தா போதும் அப்பா வீட்டுல இருந்து. வாதவத்தி மக்கள் அதுக்கு ஒரு பேச்சு, அதுக்கு ஒரு யாச்சு, அதுக்கு ஒரு நட, அதுக்கு ஒரு ஒட. வீட்டுக்காரரை படுத்த பாட பாத்தியா பகவான் கிட்ட போய் பார்வதி நான் தான் பெருசுன்னு சொல்றான். சக்திதான் இந்த உலகத்துல பெரியவனு பார்வதி சொல்லும் போது, பார்வதி சக்திதான் பெரியவன் சொல்லும் போது பகவான் சும்மா இருப்பாரா? ஏ பார்வதி, உலகத்துல நீ பெரியவன் சொல்றிய, இந்த உலகத்துல ஏ பார்வதி சக்திதான் பெரியவன் சொல்றிய, நீ ஒரு பெண்ணா பிறந்த பெரியவன் சொன்னா மணி 12 மணி ஆக போகுது. இந்த கரவழிய ஒத்த வழி அரவ முடி இருப்பதை நீ ஒத்தையில போயிட்டு வா பாப்போம். ஆமா, நான் நினைச்சோம்னா ஒரு சப்பா ஆலங்குளம் என்ன முக்குடல் வரைக்கும் போயிடுவேன். உலகத்துல சிவன் தான் நம்ம பெரியவர், சக்தி தான் பெரியவர். சிவன் தான் பெரியவர், சக்தி தான் பெரியவர். சிவன் இல்லையா சக்தி இல்லை, சக்தி இல்லை சிவன் இல்லை. ஆணுக்கு பெண் அடிமை அம்மா, அந்த அடிமையும் பெருந்தது பெண்மை. நீ இன்றி நான் இல்லை மாயா சக்தி. அப்படியே சாம்பல சாம்பல் சாம்பதான் எட்டிலே பூஜிருக்கீங்க. சக்திதான் பெரியவன் பார்வதி சொல்றா, சிவன் தான் பெரியவர் என்று பகவான் சொல்றாரு. 8 நாள கைலாசத்துல சிவன் பெரிதா சக்தி பெரிதாக போராட்டம் நடக்க 8வது நாளையில பகவானான சிவனாரைத்தான் பரிசோதனை பார்க்க வேணும், கையில விட்டு விரட்ட வேணும், கடவுளுக்கு பதிலாக கைலாச மலையதில கையம் மலையதில காளியர்கள் வாழ பகவான் தேவி பார்வதியும் ஓட்டமும் பெருநடையும் ஓடிவாராள் பார்வதியும் காளியர்கள் கோட்டைக்குத்தான் கடவுள் தேவி ஓடி வந்து முத்தாரம் மாயடம் மதியில பார்வதியும் யாது சொல்வாள் வீரப்பால் தங்கையரே கடவுளைத்தான்
பரிசோதிக்க காளியர்கள் போக வேணும்
ஓரப்பல்லா முத்தாரம்மா நீ கோபாலம் ஆடி வர போம் ஏ வைரவ சுவாமி வேப்பங்குள கைய விளையாடி போம் உலக சத்தம் அது உலவை சத்தம் அது தாய முத்தாரம்மா கோலக்காரி வேலையான விளையாடும் சாமமான தாய முத்தாரம்மா சதிசாம சந்தியிலையும் தாயான பேச்சு சந்திலையும் தலை சாமோ போல வேலையான வேலையும் விளையாடு சமயம் அம்மா சமமான சமம் போல வேலையிலே சொல்லி வாரம் கொடுப்பாளா வாய் பிறந்து உன்னுடைய சொருவம் போல ராத்திரிக்கு ஒரு சோறுவோ பகலைக்கு மறு சோறுவோ எங்காய முத்தாரம்மா அங்கேயான வட குத்தியாய் அத்தே காலி எட்டு தரும் அங்கார சொருவத்தோடு வேப்பங்கூழ கையில எடுத்து விளையாடி வருவாளோ மூணு வாடி மஞ்சளையே எல்லாம் முசுவாள அங்கோமெல்லாம் புசுவாள எங்காய முத்தாரம்மா தலைமகேனு வைரவனு ஆனப்பந்தம் ஒரு கையில
யாரோ அறிவா உலக சட்டமும் போடுவாள உலக சட்டம் போடுவாள ஓ பாலம் தங்கையம்மா ஏழையான கலையம்மா கலையங்காடு சமயமம்மா எந்தாங்காய முத்தாரம்மா ஆயங்கான காட்சியம்மா பரமகேர வைரவனே அந்திலேயும் தலைவிருப்பா சாமும் போல ஒப்பாரைப்பா உம்மகேர வைரவனே அண்டிக்கார வைரவனே வாய்க்கமாக அதாரமோ தண்டி ஏழாம் பெரும்பாடைய சகல ஆத்து கூடாரமோ அண்டூரி மலையதிலே அம்மாவேக்கு பிள்ளையாக பிறந்த மகனே வைரவனே உன்னுடைய சொருவம் போல உலகத்தில யாரும் இல்லை போன கொண்ட தலையழக கோலக்காரல் வைரவனே பூச்சி வைக்கும் கால்களுக்கு குத்தியே பூச்சல்லேனமா ஆனப்பந்தம் ஒரு கையில அழுக்கு தடியும் மறுகையில அழகு புள்ள வைரவனே எந்தான் நாய முத்தாரம்மா வேலையான வேலையம்மா விளையங்காடு சமயமம்மா ஆயான வேட்சியம்மா புளிப்புள்ளைய புடுங்குவாள மடியில் போட்டு அழகு பாப்பா புள்ள கையில் எடுத்து முத்தமாறு கொடுப்பாள மனப்பேச்சு காட்டு பேச்சு ஆள வேட்சியம்மா சண்டிலேயும் தலைவிருப்பா சமம் போல ஒப்பாரைப்பா காத்திரிக்கு ஒரு சொருவு மகள கீத்த மறு சொருவு நாய வேட்சியம்மா அம்மையான கூடாது அழகு புள்ள முத்தாரம்மா வேலையான முத்தாரம்மா வைரவனே விளையாடும் சாமம்மானே ஏ முத்தாரம்மா சரிசாமோ குத்தியம்மா ஏப்பம் கூளை கையில் எடுத்து விளையாடி ஆரப்பந்தம் வைரவனே வைரவனே வைரவ சுவாமி ஆதாளி பேச்சியம்மா வைரவ சுவாமி ஆதாளி உன்னுடைய கதைகள் பாட உத்தரவு கொடுக்க வேணும் அம்மனோட கதைகள் பாட ஆதரிக்க வேணும் அம்மா எடுத்த கதை இசைகள் பாட
கருள வேணும் அம்மா வேணும் அம்மா ஆதிவள்ளி கைலாசத்தில் பகவானை பரிசோதி பார்வதியால் சத்தங்கள் அட்டகாளி 8 பேர் அட்டகாளியர்கள் 8 பேர் அவசரமா ஓடி கையெடுத்து வணங்குதாளே காளியர்கள் 8 பேரும் அம்மா கையெடுத்து வணங்கும் போது கடவுளான சிவபெரும் அம்மா காளியரே என்னுடைய இடமாவில் வணங்கி நிற்கும் விவரம் அல்ல என்ன வரம் உனக்கு வேணும் ஈசனிடம் கேளுதாரே பகவானு சொல்லும் போது பத்திரகாளி யாரு காளியுடைய கோட்டை பகவான் பூசை முடிப்பதற்கு படுவலிங்கோ எனக்கு எனக்கு சிவனர் பூசை சிவலிங்கமோ அரணர் பூசை அட்டேகாளி அரணர் பூசை முடிப்பதற்கு அறம்பூசை முடிப்பதற்கு ஆண்டவா பகவானுக்கு முன்னால் ஆட்டகாளி 8 பேர்களும் என் அம்மையான முத்தாரம்மகை எடுத்து வழங்கினா பகவானே ஆண்டவ பகவானே அட்டகாளி 8 பேர்களுக்கும் காளியர்கள் கோட்டைக்கு முன்னால வந்து கடவுள் பூசை முடிப்பதற்கு பகவானே உங்க கையில இருக்கக்கூடிய 103 படுவலைங்க எனக்கு வேணும்னு கேட்டா அம்மா முத்தாரம்மா கேட்டா வசமா கேட்டாள பகவான பரிசோதனை பார்ப்பதற்காக கடவுள்கிட்ட போய் இந்த அம்மா கவுலா காட்டா 103 லிங்கத்தையும் யாருமே கேட்காளா கவுலா கேட்காளா கவுலா கேக்குறா பார்வதி மாமா முத்தாரம்மா 103 லிங்கத்தையும் கவுலா கேட்கும் போது பைத்தியார பகவான் என்ன வாய் திறந்து சொல்றாரு என்ன சொல்கிறார் அம்மா என்ன ஏ முத்தாரம்மா என்னிடம் 103 படுவலைங்க இருக்கு அதுல 100 லிங்கத்தை உனக்கு தருவேன தவிர
கண்டிப்பா 3 லிங்கம் கொடுக்கவே மாட்டேன். யார் கொடுக்க மாட்டாரு? அந்த 3 லிங்கத்திலையும் சோதலிங்கம் 1, சொக்கலிங்கம் 1, சரி, சிவலிங்கம் 1. ஆமா. ஆண்டவனாகிய பகவான் சரி, சொக்கலிங்கத்தை உன் கையில கொடுத்தேனால் சொக்கருக்கு மதிப்பு இல்ல, மதிப்பு கிடையாது. ஆதிலிங்கத்தை உன் கையில கொடுத்தேனால் ஆண்டவனுக்கு மதிப்பு இல்ல கிடையாது. படுவலிங்கத்தை உன் கையில கொடுத்தேனால் நான் படி இழக்கவும் முடியாது, கைலாசத்துல பகவான இருக்கவும் முடியாது. இருக்க முடியாது. அதனால 3 லிங்கம் தரமாட்டேன் முக்கன்னு சொல்லும் போது சரி, முத்தாரம்மா கேட்டாளா, என்ன செய்யல? அத்தா என்ன பகவானே எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லையா? என்னத்தான் என்ன இன்னைக்கு 103 லிங்கத்தையும் தருவீங்களா? தருவீங்களா? ஒரு வாரம் காலம் காளிகோட்டையில பூசையெல்லாம் முடித்து விட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமை காலையில 103 லிங்கத்தையும் உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துருவோம். நாங்க கொடுத்துருவோமா? உங்களுக்கு ஒண்ணுன்னா எங்களுக்கு கஷ்டம் தானே, எங்களுக்கு பங்கு இல்லையா அப்படின்னு காலி 8 பேரும் கவுலா கேட்கும் போது அப்படி பைத்தியார பகவான் இவன் அத்தாவுன்னு சொன்ன உடனே அவருக்கு ஐசா ஆயிடுதா? அவருக்கு ஐசா ஆயிடு போச்சு. மனதெல்லாம் குளிர்ந்துருக்குமே. 8 பேரும் ஒரு ஆம்பளை சுத்தி நின்று அத்தாம்னு கூடும்போது அத்தாங்கும் போது எங்க யாவும் இருக்கும்? எல்லாத்தையும் மறந்துட்டாரு ஆண்டவனாகிய பகவான். ஆண்டவனாகிய பகவான் அட்டகாலி 8 பேர் இப்படி செய்வானு தெரியாமல் வடக்கு வாச கோட்டைக்கு ஓடி வந்து முக்கண்ணனாகிய பகவான் 103 படுவலிங்கத்தை கையில் எடுத்து காளியர்கள் 8 பேர் கையில கொண்டு வந்து கொடுக்க அட்டகாலி 8 பேர்களும் 103 படுவலிங்கத்தை கையில வாங்கி எங்க கொண்டு வர தெரியுமா? காளியர்கள் கோட்டைக்கு கொண்டு வந்து காளியர்கள் கோட்டையில வைத்து ஆலமரத்துக்கு அருகாமையில வைத்து என் அம்மையான முத்தாரம்மா 103 படுவலிங்கத்தை பூசை செய்து வரும்போது பூச நமஸ்காரங்கள் எல்லாம் செய்து வரும்போது என்னாச்சு தெரியுமா? ஐயா காளி கோட்டை வளரோதை கைலாசம் தனியூதையா சிவமயமும் குறையூதையா சக்திமயம் வளருதையா கைலாசோ இருளாச்சு காளிகோட்டை வெளிச்சமாச்சு படுவேலிங்கோ போனதாலே பகவானுக்கு பகவானுக்கு சிவனாருக்கு மறுப்பு இல்ல, ஆதிலிங்கம் போனதாலே அண்டாரனாருக்கு மறுப்பு இல்ல, படுவலிங்கம் போனதாலே பகவான சிவபெருமான் 8 நாளா படியழக்க போகாமல் பகவான் மட்டும் இருக்கிறாரே கைலாசம் தனியும் போவாரே காளிகோட்டை வளரும் போவாரே கைலாசம் மலையாதில தேவாதித்யவர்களும் தெய்வல்லதரம்பை எல்லாம் அமரதவ முனிவர் எல்லாம் கைலாசம் வேண்டாம் என்று கைலாசம் வேண்டாம் என்று காளிகோட்டை வாடி வாரா கைலாசம் மலையதில பகவான் மட்டும் இருக்கிறாரே ஒத்தையில இருக்கிறாரே உடையவன் பகவானும் சிவலிங்கமும் போனதாலே சிவபெருமன் பகவானும் ஊனாக உருகுறாரே உடம்பு எல்லாம் மெலியூராரே
பக்கம் இல்லை பக்கம் இல்லை ஆதரி பாருங்க யாரும் இல்லை பகவானுக்கு கைலாச பர்வதத்தில் ஐயா பகவானை தவிர கைலாசத்தில் யாருமே கிடையாது கிடையாது கிடையாது. பாட்டுக்கு ஆட்டம் பார்த்த அலுப்பு விடிய 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 ஆட்டம் பார்த்திருக்காங்களா அட்டகாலி 8 பேரு செய்த வேலையினால ஆண்டவன் மட்டும் ஒத்தையில கைலாசத்தில் இருக்கிறார். பகவான் படக்கூடிய கஷ்டத்தை கண்டு யாரு வாரா தெரியுமா? அழியாத வரம் பெற்ற அட்டரிசி பால் 8 பேர்கள் என்ன நினைக்கிறார்கள்? பகவானுக்கு இக்கதி வர வேண்டுமா? பகவான் ஊனாக உருகி உடம்பெல்லாம் விழுந்திருக்கிறார். அட்டரிசி பால் 8 பேர்களும் பகவான் பூசை முடிக்க வேண்டும். பகவான் பூசை முடிப்பதற்கு பால் கூடத்தை தலையில் வைத்து பால் கடலில் போக வேண்டும். பால அமர்தம் சுமந்து வந்து பகவான் பூசை முடிக்க வேண்டும். அட்டரிசி பாலர்கள் ஆரனர் பூசை முடிப்பதற்கு பால் கூடத்தை தலையில் வைத்து பால் கடலில் போயல்ல பால அமர்தம் கோரிக்கொண்டு காளிகோட்டை பாதையாக பாதையாக கைலாசமும் நடந்து வர கைலாசம் வரும்போது பகவானுட பேரை சொல்லி சிவனாருட நாமம் சொல்லி 8 பேரும் வாரா